ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் அணி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கோட டாபிக். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க. வீடியோ எண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் 2 கொஷின் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அது என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அணினா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அணினா என்னென்னா, ஒரு செய்யுளுக்கு அழகு தருவதா என்னன்னு சொல்லுவோம், அணின்னு சொல்லுவோம். இப்போது ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. ஒருத்தர் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தால் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக ஸ்டாண்டர்டாக அப்படியே இருப்பார். ஓகேங்களா? அதுவே ஒரு 4-5 பேர் சேர்ந்து நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தால் பேசி அழகாக சிரிச்சிட்டு இருப்பாங்களா? அதாவது 4-5 பேர் இருந்தால் என்ன சொல்லுவோம்? அணின்னு சொல்லுவோம். ஒரு அணியாக நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். அவங்க அந்த அணி நின்றுட்டு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். சிரிச்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அழகாக இருக்கும். ஒரு அணின்னு இருந்தால் அதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். ஒரு அணி இருந்தால் அழகு இருக்கும். அப்படின்றது தான் இதோட சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அணி. ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அணி. ஓகேங்களா? இந்த அணியில் நிறைய வகை இருக்குது. ஸோ இப்போ அந்த வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா? இந்த அணியை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரிது மொழிதல் அணினா என்னென்னா, ஓமையை மட்டும் கூறி அதன் பொருளை விளக்கிறது தான் என்னது? பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா? எப்படி ஒரு ஓமையை சொல்லி அதன் மெயின் பொருள், முதன்மை பொருளை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போவுமே வீட்டிலே இருக்க மாட்டேன், வேலைக்கு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஹெல்த்து நான் கேர் பண்ணாமல் வேலைக்குன்ற மாதிரி போயிட்டே இருப்பேன். அதாவது அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஓகேங்களா? அப்போது என்னை பார்க்குறதுக்கு என் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்னன்னா, நீ நல்லா உன் உடம்பை பார்த்துக்கினாதான் நீ வேலைன்னு சொல்லிட்டு போக முடியும். நீ உன்னையே பார்த்துக்காம வேலைன்னு போயிட்டு இருந்தா அப்புறம் நீ இல்லாமல் அந்த வேலைக்கு எந்த யூஸும் இல்லையே அப்படின்னு சொல்கிறதா இதோட மீனிங். அதாவது சுவர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதில் சித்திரம் வரைய முடியும், எழுத முடியும். அந்த சுவரே இல்லாமல் நீங்கள் எப்படி சித்திரம் எழுதுவீங்க? அதுதான் சொல்கிறாங்க. இதுதான் என்னது? பிரிது மொழிதல் அணி. அதோட பொருள் பிரிஞ்சு அதோட ஓமையை கூறி அதோட கான்செப்டை வெளிப்படுத்துறது தான் என்னது? பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா? இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேற்றுமை அணி. ஓகேங்களா? வேற்றுமை அணினா என்னென்னா, அது எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, 2 பொருள்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையும் கூறி அந்த பொருளை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை அணி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது தேன் ஒரு பக்கம் இருக்குது, சர்க்கரை ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது தேனும் என்ன சுவை தான்? இனிப்பு சுவை தான். சர்க்கரையும் என்ன சுவை தான்? இனிப்பு சுவை தான். ஓகேங்களா? ரெண்டுமே என்ன சுவை? இனிப்பு சுவை. ஆனால் தேன் உடலுக்கு நன்மை தரக்கூடியது. அதுவே வெள்ளை சர்க்கரை என்பது என்னது? அதில் நிறைய கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த பக்கம் தேன் நன்மை தரும், இந்த பக்கம் வெள்ளை சர்க்கரை நன்மை தராது. ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே என்ன சுவையுடையது? இனிப்பு சுவையுடையது. பண்பு ஒரே மாதிரி இருக்குது, அதோடைய பயன் என்னது? வேறு மாதிரி இருக்கா? இதை தான் அதோடைய பண்பையும் அதை வேறுபடுத்தி காட்டுறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் என்னது? வேற்றுமை அணி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னது? வேற்றுமை அணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இரட்டுற மொழிதல் அணி. ஓகேங்களா? இது இரட்டுற மொழிதல்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது தான் என்னது? இரட்டுற மொழிதல் அணி. அதாவது ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருள் தரணும், அது மாதிரி அமையறது தான் என்னது?
இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னையே சொல்லிடுறேன். ஓகேங்களா, நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன். என் கை இல்லை கால் ஏதோ ஒன்று அடிபட்டிருக்கு. நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். இப்போ கண்டக்டர் வராரு. என்ன கொஷின் கேட்பாரு, எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இன்னொன்று, என் கை அடிபட்டுக்குது இல்லை கால் அடிபட்டுக்குது. பக்கத்தில் இருக்கிறவர் எந்த இடத்துலமா அடிபட்டுச்சு, எங்கே அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கொஷின் கேட்பாரு. கண்டக்டரும் கொஷின் கேட்குறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்வேன், ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் ஆன்சர் சொல்கிற மாதிரி. நான் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன், செங்கல்பட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டுக்கு போகிறன்றதுக்கும் டிரைவருக்கு புரியுது, எனக்கு எங்கே அடிபட்டுச்சுன்றதுக்கு செங்கல்பட்டுன்ற ஊரில் அடிபட்டுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேங்க இல்லைங்களா. அதுதான் என்னது, இரட்டுற மொழிதல் அணி. ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் ஆன்சர் பண்ணுறதா என்னென்னு இரட்டுற மொழிதல் அணி. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கோட அணி டாபிக். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது உங்களுக்காக. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கோட டாபிக். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும், எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பெஸ்ட் விஷஸ். நல்லா படிங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னொன்று வந்து வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்னேன், வீடியோ எண்டில் 2 முக்கியமான கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா, எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் தான். ஓகேங்களா, அணி என்பதன் பொருள் என்ன, அழகு. சொன்னீங்களா, ஒருத்தர் தனியாக இருந்தால் அது அழகு கிடையாது, அதுவே குரூப்னா தமிழில் என்னது, அணி. ஓகேங்களா, இதுதான் அணி. குரூப்பாக இருந்தால் அதுக்கு அணிக்கு அழகுன்ற பெயர். சிரிச்சிட்டு இருக்கிறது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, இதுதான் அதோட ஷார்ட்கட். குரூப்பாக இருந்தால், குரூப் மீன்ஸ் அணி, அணியாக குரூப்பாக இருந்து சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அணி மீன்ஸ் அழகு, இதன் பொருள். ஈஸியாக இப்போ மறக்குமா, மறக்கவே மறக்காது. ஏன்னா ஷார்ட்கட். குரூப்பாக இருந்தால் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். குரூப், அணி, பியூட்டிஃபுல், அழகு. ஓகேங்களா, இதுதான் பொருள். கண்டிப்பாக மறக்காது, இனிமேல் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின், இரட்டுற மொழிதலின் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனுடைய வேறு பெயர் என்னென்னா சீலோடை. என்னது, சீலோடை அணி அப்படின்றது வேறு பெயர். ஸோ இதுவும் அணியினோட பொருளும் 2 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அணியில் வந்து எந்த கொஷின் வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இது கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ஓகே.